ஆகா கல்யாணம் சீரியல்ல நம்ம சூர்யா பிளான் பண்ண பிரகாரமே பார்த்தீங்கன்னா, கௌதம் அங்க இருந்து தப்பிச்சு போறாப்ல. தப்பிச்சு போறவரு ஒரு ஆட்டோவுல எப்படியோ ஏறி பார்த்தீங்கன்னா, அந்த பணத்தெல்லாம் பதுக்கி வச்சிருக்கிற இடத்துக்கு தான் போறாப்ல. சூர்யாவும் கரெக்ட்டா கெஸ் பண்ணிடுறாப்ல. அதே நேரத்தில போலீஸ் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் கம்ப்ளைண்ட் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு வேற வழியே இல்ல. உங்கள அரெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க. நான் உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சுட்டேன். கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு ஆதாரத்தோட நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சூர்யாவும் சொல்லிட்டு, கௌதம ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனா, கரெக்ட்டா அந்த குடவுனுக்கு தான் நம்ம கௌதம் போறாப்ல. அங்க கௌதம் அவங்களோட ஆட்கள் எல்லாமே இருக்கிறாங்க. உடனடியா இங்க இருக்கிற பணத்தெல்லாம் நம்ம வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி ஆவணும். நம்ம இப்படி பண்றது இன்னொரு கும்பலுக்கு தெரிஞ்சிடுச்சு. அந்த கும்பல் தான் என்னைய அடிச்சுக்கிட்டு போய் அடிச்சாங்க. அடிச்சு உண்மையெல்லாம் கேட்டாங்க. நான் அங்கருந்து தப்பிச்சு வந்துட்டேன். அவங்க இங்கேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ள நம்ம கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லி, இருக்கிற பணத்த எல்லாமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி இவ்வளோ பணத்தையும் நம்ம இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றது? ஒருவேளை இந்த பணத்த ஷிஃப்ட் பண்ணும்போது மாட்டுனோம்னா, மொத்தமா காலி ஆயிடும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ள நம்ம சூர்யாவும், மகாவும் இதெல்லாம் பார்த்துட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி அங்க வர சொல்லிடுறாங்க. ஆனா இன்னும் போலீஸ் வரல. எப்படியும் லேட்டா தானே வரும். அதுக்குள்ள நம்ம சூர்யாவே உள்ளார புகுந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் கிட்ட முன்னாடி போய் நிக்கிறாரு. கௌதம் கூட தான் பக்கத்துல நெறைய அடியாட்கள் இருக்காங்க இல்லையா? அதனால அடியாட்கள விட்டு இவங்களலாம் அடிச்சு போட்டுட்டு இங்கருந்து எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு கௌதம் சண்ட போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சூர்யாவும் எல்லாத்தையும் போட்டு பொல பொலன்னு பொளந்துகிட்டு இருக்கிறாப்புல. இதோட இன்னிய எபிசோடு முடிஞ்சிடுச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.